தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் கணக்கீட்டு படிவங்களை ஒப்படைக்க நாளை கடைசி நாளாகும். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. இந்த பணிகளுக்கான காலக்கெடு கடந்த 4ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் வரும் 11ஆம் தேதி, அதாவது நாளை வரை நீட்டிக்கப்பட்டது. இதன்படி கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்து பெறுதல், பதிவு செய்தல் ஆகிய பணிகள் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெளியாகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்றைய நிலவரப்படி 6,40,84,624 பேருக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதேபோல கணக்கீட்டு படிவங்களை பதிவேற்றும் பணியில் 99.55% முடிவடைந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது 6,38,25,877 வாக்காளர்களின் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் அந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசு பெண்களுக்காக செயல்படுத்தும் திட்டங்கள் மூலம் பயனடைந்த மகளிரின் அனுபவங்கள் மற்றும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைத்து அரசின் முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் நிகழ்வு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகரும் பத்மபூஷன் விருது பெற்றவரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆசிய விளையாட்டு பூப்பந்து போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழகத்தைச் சேர்ந்த துளசிவதி முருகேசரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், நலம் காக்கும் ஸ்டாலின், தோழி விடுதிகள் உள்ளிட்ட திட்டங்களால் பயன்பெற்ற பெண்களின் வெற்றி கதைகள் குறித்து வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாணவர்கள் தெருவில் உள்ள நாய்களுக்கு உணவளிக்கக் கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அனுப்பியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக திருநாய்க்கடிகளால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் ராபிஸ் தொற்றால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் திருநாய் அச்சுறுத்தல் குறித்து காலை வணக்க கூட்டத்தில் மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும், ராபிஸ் நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளியை சுற்றியுள்ள இடங்களில் திருநாய்கள் இருப்பதை கண்டறிந்தால் உடனடியாக உள்ளாட்சி அலுவலர்களுக்கு தலைமை ஆசிரியர் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், தெருவில் உள்ள நாய்களுடன் விளையாடுவதையோ அவற்றிற்கு உணவளிப்பதையோ தவிர்க்க மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகளுக்குள் திருநாய்கள் நுழைவதையோ வசிப்பதையோ தடுக்கவும், தொடர்ந்து மேற்பார்வையிடவும் பள்ளியில் ஒரு அலுவலரை தலைமை ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்றும், பள்ளியின் அறிவிப்பு பலகையில் திருநாய் அச்சுறுத்தல் சார்ந்த விழிப்புணர்வு பதாகைகள் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார். ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜய் 16ஆம் தேதி பரப்புரையில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 18ஆம் தேதிக்கு கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிருப்பதாக தாவேக நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்கள் சந்தித்தவர், பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை விதித்திருக்கூடிய நிபந்தனைகள் நிறைவேற்ற போதுமான கால அவகாசம் இல்லை என்பதால் 18ஆம் தேதி கூட்டம் நடத்த அனுமதி தருமாறு மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்திருப்பதாக கூறியுள்ளார். காவல்துறை விதித்திருக்கூடிய நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகும் அனுமதி வழங்கவில்லை என்றால் நீதிமன்றம் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். எவ்வளவு பேர் வருவார்கள், அவருடைய பெயர் பட்டியல் வேணும் கேட்டிருக்காங்க. வரை பெயரை பூரா எப்படி கொடுக்க முடியும்? நேம்ஸ் கொடுக்கவே முடியாது. நேம் கேட்டிருக்காங்க. அத்தனை பேர் வரையுடைய நேம் வேணுங்கிறாங்க, ஐடென்டி கார்டு வேணுங்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமாக. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவதால் அவர் அதிமுகவில் சேர்வது நல்லது என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அடுத்த 4 ஆண்டுகளில் 1,57,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சத்யா நதெல்லா டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார். இதேபோல இன்டெல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி லிப் பூட்டான், காக்னிசன் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ரவிக்குமார் ஆகியோரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். அப்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் துறையில் முதலீடு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சத்யா நதெல்லா பிரதமர் நரேந்திர மோடியுடன் சிறப்பான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கிளவுட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அடுத்த 4 ஆண்டுகளில் 1,57,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். ஆசியாவில் இதுவரை இல்லாத முதலீடாக இது அமைந்திருப்பதாகவும் நாதெல்லா குறிப்பிட்டுள்ளார்.
இந்நிலையில் இந்தியாவில் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு ஆதரவளிக்க உறுதி பூண்டிருப்பதாக இன்டெல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக டாடா நிறுவன மையத்தில் இன்டெல் பொருட்களை தயாரிக்க டாடா நிறுவனத்தில் நேற்று காலை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டை மேம்படுத்துவது குறித்து பிரதமருடன் ஆலோசனை நடத்தியதாக காக்னிசன் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகளில் 10% குறைக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் பட்ஜெட் விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றாக இண்டிகோ உள்ளது. இந்நிலையில் விமானிகளுக்கான புதிய பணிமுறை விதிகளால் இண்டிகோ விமான சேவை கடந்த சில நாட்களாக கடுமையாக பாதிப்பை சந்தித்து பெரும் சிக்கலுக்கு ஆளானது. இதனால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பிரச்சனைகள் முழுமையாக சரி செய்யப்படாவிட்டாலும் மெல்ல மெல்ல இயல்பு நிலையை நோக்கி அந்நிறுவனம் திரும்பி வருகிறது. 2025-26 ஆண்டில் குளிர்கால அட்டவணையின்படி இண்டிகோ விமான நிறுவனம் நாள் ஒன்றுக்கு 2200 விமான சேவைகளை இயக்கி வரும் நிலையில் இது கடந்த ஆண்டை விட 9.66% அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நாட்டின் உள்நாட்டு சேவையில் மொத்தம் 65% இண்டிகோவை பூர்த்தி செய்யும் நிலையில் இண்டிகோவை மட்டுமே மக்கள் அதிகமாக நம்பியிருப்பதே தற்போதைய நெருக்கடி நிலைக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இண்டிகோவின் 10% விமான சேவைகளை குறைக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது. விமானங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இண்டிகோவின் சேவைகளை படிப்படியாக குறைத்து அதற்கான வழித்தடத்தில் பிற நிறுவனங்களின் விமானங்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வறுத்த கடலை மற்றும் பட்டாணி உள்ளிட்டவற்றில் தடை செய்யப்பட்ட நிறமி பயன்படுத்தப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ள மாநிலங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உணவகங்கள், சாலையோர கடைகள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் விற்கப்படும் வறுத்த கடலை மற்றும் பட்டாணி உள்ளிட்டவற்றில் செயற்கை நிறமிகள் அதிக அளவில் சேர்க்கப்படுவதாக அண்மையில் புகார்கள் எழுந்தன. குறிப்பாக மஞ்சள் நிறத்திற்காக ஆராமைன் என்ற செயற்கை நிறமூட்டி அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வகை நிறமூட்டிகள் தடை செய்யப்பட்டவை எனவும் இவை பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு வித்திடும் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட நிறமிகள் பயன்பாடு குறித்து அந்தந்த மாநில அமைப்புகள் தீவிர ஆய்வுகளை மேற்கொள்ள இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வறுத்த கடலை, பட்டாணி உள்ளிட்டவற்றில் கலக்கப்படும் சேர்மானங்களின் மாதிரிகளை எடுத்து உரிய சோதனைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உற்பத்தி நிலையங்கள், சேமிப்பு கூடங்கள், பதப்படுத்தும் இடங்கள், விநியோகிக்கப்படும் நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் இது தொடர்பான முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என காங்கிரஸ் மற்றும் அமமுக கட்சிகள் அறிவித்துள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் காங்கிரஸ் கட்சியினர் அதற்கான விருப்ப மனுக்களை வரும் 15ஆம் தேதிக்குள் தர வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களிடமிருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுவதாகவும் கட்டணமில்லா விருப்ப மனுக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலோ அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திலோ பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனு படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து வரும் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். அதேபோல அமமுக சார்பில் போட்டியிட 18ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படுகிறது. அவற்றை ஜனவரி 3ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து வழங்கலாம் என அமமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை அடையாறில் உள்ள கட்சி தலைமை கழக அலுவலகத்தில் கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விண்ணப்பிக்க 10,000 ரூபாயும், புதுச்சேரியில் விருப்ப மனு அளிக்க 5,000 ரூபாயும் கட்டணம் என அமமுக அறிவித்துள்ளது. மார்கழி மாதத்திற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடை திறப்பு மற்றும் பூஜை கால நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அதேபோல திருவிழா மற்றும் சில முக்கிய தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இக்கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுவது வழக்கம். குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் காலையில் கோவில் நடை திறப்பு மற்றும் பூஜை கால நேரம் மாறும். அந்த வகையில் மார்கழி மாதத்தை ஒட்டி நடை திறப்பு, பூஜை கால நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மார்கழி 1ஆம் தேதியான டிசம்பர் 16ஆம் தேதி முதல் மார்கழி 30ஆம் தேதியான ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை கோயில் நடை திறக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆங்கில வருடப்பிறப்பு அன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனத்திற்கும் அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது 20 ஓவர் போட்டியில் இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டெஸ்ட் தொடரை தென்னாப்பிரிக்க அணியும் ஒருநாள் தொடரை இந்திய அணியும் வென்ற நிலையில் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் நேற்று தொடங்கியது. கட்டாக் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் 4 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். எனினும் அபிஷேக் சர்மா 17 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 12 ரன்களும், திலக் வர்மா 26 ரன்களும் எடுத்தனர். கடைசி வரை ஆட்டமிழக்காத ஹர்திக் பாண்டியா 59 ரன்கள் எடுத்திருந்தார். இதன் மூலம் 20 ஓவர்களில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இமாலய இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்க முதலே திணறியது. தொடக்க ஆர்ஆர் குயின்டன் டிகாக் டக் அவுட் ஆன நிலையில் பின்னர் வந்த வீரர்களும் திணறினர். அதிகபட்சமாக தேவால்டு பிரவிஸ் 22 ரன்களை சேர்த்தார். இதனால் 12.3 ஓவர்களில் 74 ரன்களுக்கு அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 101 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் ஆட்ட நாயகனாக ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்பட்டார். இரண்டாவது 20 ஓவர் போட்டி நாளை நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பாரதியார் 7வது தெருவில் நல்லபாம்பு உலவியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கற்களுக்கு இடையே புகுந்த 3 அடி நீள நல்லபாம்பு படமெடுத்து ஆடிய நிலையில் பாம்பு பிடி வீரர் வரவழைக்கப்பட்டு பாம்பு பிடிக்கப்பட்டு புடியங்குடி வனப்பகுதியில் விடப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தாய் புலியிடம் குட்டிகள் பால் குடிக்கும் அரிதான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இங்குள்ள சுற்றுலா தலங்களில் யானை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளை காண்பது அரிதாக இருக்கும் சூழலில் உலாந்தி டாப் ஸ்லிப் அருகே ஓடை ஓரம் தாய் புலி தனது குட்டிகளுடன் ஓய்வெடுத்தது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் வனப்பகுதி அருகே மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை சிறுத்தை வேட்டையாட துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாடுகள் தப்பிய நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அரசு பணிக்கான நேர்காணல் அழைப்பாணையை தாமதமாக அனுப்பியதை கண்டித்து பெண் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் சிங்கமுனரி ஒன்றிய அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். திருமலைக்குடியைச் சேர்ந்த மணிமேகலா என்பவர் ஒன்றிய அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் அப்பணிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்பட்டது. ஆனால் நேர்காணல் அழைப்பாணை மணிமேகலைக்கு டிசம்பர் 6ஆம் தேதிதான் அனுப்பப்பட்டதால் அதிர்ச்சிக்குள்ளானார். இதுகுறித்து அதிகாரிகள் விளக்கமளிக்க மறுத்ததாக குற்றம் சாட்டிய அவர் தர்ணாவில் ஈடுபட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தினார். சர்க்கரை வியாதி அதிகமானால் தான் மாம்பழ ஜூஸ் யாரும் குடிப்பதில்லை என வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பெண் விவசாயிகள் மாநாட்டில் பேசிய அவர், இந்த சீசன் மாம்பழத்திற்கும் மாம்பழ சின்னம் கொண்ட கட்சிக்கும் பிரச்சனை என்று பாமகவை நையாண்டி செய்தார். சர்க்கரை வியாதி மாதிரி வந்தனால தான் அவன் மாம்பழ ஜூஸை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த சீசன் மாம்பழத்துக்கு பிரச்சனை உள்ள சீசனாக இருக்கு. மாம்பழத்தை வச்சு கட்சி நடத்துகின்ற கட்சிக்கும் பிரச்சனையாக போட்டுது. மாம்பழத்தை வச்சு மாம்பழத்தை உருவாக்கின்ற விவசாயிக்கும் பிரச்சனையாக போச்சு. கூடலூரில் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தந்தையின் நண்பருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. 2019ஆம் ஆண்டில் உஸ்மான் என்பவர் தனது நண்பரின் 15 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை கூறி மிரட்டி தொடர்ந்து கருத்தடை மாத்திரைகளை வழங்கி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். உதகை மகிழா நீதிமன்ற விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் உஸ்மானுக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கோவை மருதமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகைகள் சிருஷ்டி டாங்கே, மகிமா குப்தா, சுபாங்கி உள்ளிட்டோர் சாமி தரிசனம் செய்தனர். விமல் நடிப்பில் தினேஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மகாசேனா திரைப்படம் வருகின்ற 12ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதனை ஒட்டி படத்தில் நடித்துள்ள நடிகைகள் மருதமலை முருகனை தரிசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பால்நாங்குப்பம் ஊராட்சியில் மோட்டார் அமைக்காத பம்ப் செட்டுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் நிதி ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருமாள் வட்டம் மற்றும் மச்சக்கண்ணு வட்டம் ஆகிய பகுதிகளில் 15வது மாநில குழுவில் இருந்து மின் மோட்டார் அமைக்கப்பட்டதாக கூறி 1,74,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதிகளில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்ட நிலையில் மின் மோட்டார் அமைக்காமல் மோசடி நடைபெற்றதாக கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி ரமேஷ் ஏராளமான முறைகேடுகளை செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேட்டுப்பாளையம் அருகே நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்க கிளை அலுவலகத்தில் உருளைக்கிழங்கிற்கு குறைந்த விலை வைக்கப்பட்டதால் ஏல நடைமுறையை விவசாயிகள் பாதியில் நிறுத்தினர். 34 லோடு உருளைக்கிழங்கு ஏலத்தில் 1300 ரூபாய் வரையே விலை போன நிலையில் குறைந்த விலை என கூறி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏலம் பாதியில் நிறுத்தப்பட்டதால் சுமார் 170 டன் உருளைக்கிழங்கு தேக்கமடைந்தது. இந்நிலையில் உருளைக்கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து ஏலத்தை நடத்திட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை திருமருகல் அருகே அரசு பேருந்து சாலை வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறையில் இருந்து நாகை நோக்கி சென்ற பேருந்து குருவாடி வளைவில் திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோரமாக கவிழ்ந்தது. 3 பயணிகள் காயமடைந்த நிலையில் மற்றவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் பேருந்தை மீட்ட நிலையில் ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தென்காசியில் இருந்து ஆயக்குடி செல்லும் மங்கம்மாள் சாலையில் 500க்கு மேற்பட்ட உயிரிழந்த கோழி கழிவுகள் கொட்டப்பட்டதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. பள்ளி கல்லூரி அமைந்துள்ள பகுதியில் நோய்வாய்ப்பட்டு இறந்த கோழிகளை வீசி சென்றுள்ளனர். இதனால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சாலையோரத்தில் கோழி கழிவுகளை கொட்டிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாய்லாந்தில் நடைபெற்ற பிரபஞ்ச அழகி போட்டியின் போது மேடையில் இருந்து தவறி விழுந்த ஜமைக்கா நாட்டு வீராங்கனை விரைவில் தனது நாட்டிற்கு திரும்புவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேடையிலிருந்து கீழே விழுந்ததில் ஜமைக்கா அழகி கேப்ரில்லா ஹென்ரிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் முகத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் பிரபஞ்ச அழகி போட்டி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் விரைவில் முழு மருத்துவ வசதிகளுடன் அவரை ஜமைக்கா அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் தன்னை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமானதை பார்த்து நடிகரும் ரேசருமான அஜித் குமார் புன்னகைத்தார். அங்கு நடைபெறும் கார் ரேஸில் அஜித் பங்கேற்றுள்ளார். அவரை காண அங்கு ரசிகர்கள் குவிந்திருந்தனர். அஜித்தை பார்த்ததும் அவர்கள் ஏகே ஏகே என கூச்சலிட்டனர். கை தட்டியபடியே அவர்களை நோக்கி அஜித் அன்போடு புன்னகைத்தார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக தொடர் மழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்தபோது உள்ளூர் சந்தைகளில் 14 கிலோ உள்ள டிப்பர் 1100 ரூபாய்க்கும் சில்லறையில் கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் தற்பொழுது வரத்து அதிகரித்ததால் டிப்பர் 350 ரூபாய்க்கு ஏலம் போனதால் 1 கிலோ 20 ரூபாயாக குறைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அம்புக்கோவில் ஊராட்சியில் சாலை வசதி அமைத்து தரக்கோரி பெண்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கு சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் குண்டும் குழியுமான மண் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நூதன முறையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தீயிட்டு அளிக்கப்பட்டது. இவை மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 160 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1047 கிலோ எடை கொண்ட இவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பண்ணைக்காட்டில் விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்த 2 யானைகள் சௌச்சோ பந்தல் மற்றும் வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் இருந்த சௌச்சோ பந்தல்களையும் ஏராளமான வாழை மரங்களையும் யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. தோட்டத்து வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் யானைகளை விரட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலையில் உலா வந்த யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். யானை வருவதைக் கண்ட வாகன ஓட்டிகள் யூட்டன் அடித்து தப்பித்துச் சென்றனர். நெடுஞ்சாலையில் யானை உலா வந்ததால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் வனப்பகுதிக்குள் யானை சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே அதிவேகமாக சென்ற லாரி இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது பயங்கரமாக மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். ஒட்டுப்பட்டி அருகே ஒரு பைக்கில் 2 நபர்களும் மற்றொரு பைக்கில் ஒரு நபரும் நிலக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த லாரி அவர்கள் மீது பயங்கரமாக மோதியதில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் நிற்காமல் சென்ற லாரியை காவல்துறையினர் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டில் கடை விளம்பர போர்டை பொருத்தும் போது மின்சாரம் தாக்கி ஊர்காவல் படை வீரர் உயிரிழந்தார். தர்மேந்திரன் என்ற அவர் தனது நண்பரின் கடைக்கான விளம்பர போர்டை எடுத்து மாட்டிக்கொண்டிருந்த போது மேலே சென்ற மின்சார வயர் உரசி மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது.
சென்னை ஐயப்பாக்கம் திருவேற்காடு சாலையில் பறந்த ஈசல் கூட்டங்களால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன. பரபரப்பான சாலையின் இருபுறத்திலும் சூழ்ந்த ஈசல்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த கடைகளையும் விட்டு வைக்கவில்லை. விளக்கு வெளிச்சத்தை தேடி படையெடுத்த ஈசல்களால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மானாமதுரையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தனது மகளுடன் காரில் பரமக்குடியிலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். கீழப்பெருங்கரை என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ராமேஸ்வரம் நோக்கி வந்த கார் மீது மோதியது. இதில் 2 பெண்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். பலத்த காயமடைந்த ஸ்ரீனிவாசன் மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது செல்லும் வழியிலே உயிரிழந்தார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் அரிசிக்கு கூடுதல் வரி விதிக்க உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா, கனடா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களால் உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். எனவே அவர்களுக்காக 1,08,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை ட்ரம்ப் அறிவித்தார். மேலும் அவர்களின் நலன் கருதி இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான வரியை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.